இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் சரி ஓகே இதுக்கப்புறமாச்சு மெயின் கதைக்குள்ளே போங்க. மெயின் கதைக்குள்ளே போகாட்டியும் பரவாயில்ல. இப்போ புதுசாக உங்களுக்கு நீங்களே ஒரு கிளைக்கதை ஒன்று உருவாக்குனீங்களே. அதாவது நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மீனா நகையெல்லாம் எதுக்காக இப்போ விஜயாட்ட கொடுத்தாங்க அப்படின்னா விஜயா திருப்பி இந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பணத்தை இவங்க வீட்டிலேருந்து பிடுங்கிட்டாங்கிற மாதிரியும், அதாவது மீனாவோட வீட்டிலேருந்து மீனாவுடைய அப்பா வேணுனே தான் செத்துட்டாருங்கிற மாதிரியும், அவர் செத்ததுனால இங்கேருந்து கல்யாணத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன நகையெல்லாம் நீயா கொண்டு அவங்க எங்கள் இவர் கொடுத்த காசு தானே வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குத்தி காமிக்கிற மாதிரி பேசினதுக்கு பிறகு தான் என் புருஷன் வாங்கித்தர நகை என் கழுத்தில் ஏறுற வரைக்கும் நான் மஞ்சக்கயிறே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க திருப்பி. அப்புறம் இவர் என்ன பண்ணார், இவர் ஏதோ ஒரு ஆள் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தங்கத்தை வாங்கி கொடுத்தாரு. தாலி மட்டும் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் தாலி செயின் இன்னும் வாங்கலை. இப்போ அந்த சபதமே முடியாத பொழுது அடுத்து இன்னொரு சபதத்தையும் போட்டாச்சு. மாடியில் வீடை நாங்களே கட்டுவோம், யாருடைய உதவியும் இல்லாமல் 5 லட்ச ரூபா போட்டு நாங்களே ரூம் கட்டுவோம் அப்படின்னு மீனா சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீ தான் மங்கம்மா சபதம் மாதிரி மீனாவின் சபதம் அடுத்தடுத்து நீல போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ ஆனால் மீனா போய் திருப்பி நகையை கேட்டு வாங்குறாங்க. அதை வச்சு கார் வாங்கி விடுறோங்கிறதும் அதை வச்சு நாங்கள் பாட்டிக்கு ரெட்டை வள செங்கலி வாங்குறோம் அப்படிங்கிறதுலாம் என்ன ஒரு கதைன்னே நமக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் எதுக்குமா சபதம் போடணும், அவ்வளோ தூரம் ரொம்ப தைரியமாக பேசணும். என் புருஷனோட நகை அது அப்படின்ட்டு என் புருஷன் வாங்கி தர நகை தான் என் நகை, இதெல்லாம் எங்கள் நகை இல்லைன்னு ஏன் சொல்லணும்னு நமக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, இருந்தாலும் வாங்கினாங்க. வாங்கி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே கவரிங்க தெரிஞ்சிச்சு. உடனடியாக சொல்ல விடாமல் பிறந்த நாள் முடிஞ்சப்பறம் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 5 எபிசோடு 6 எபிசோடு பக்கம் அது வேறு எடுத்துகிட்டே போச்சு. இப்போ ஒரு வழியாக முத்து பாட்டியுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அங்கே சேர்த்து அப்புறம் அவங்க பாட்டி கிஃப்ட்டை திருப்பி முத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஊரை விட்டு போனதுக்கு பிறகு இப்போ தான் முத்து எல்லாரும் முன்னாடியும் பாட்டியை அனுப்பிட்டு வந்த உடனே, அதாவது அவங்கள போய் பஸ் ஏற்றி விட்டு வரும்பொழுதே திருப்பி கதவை சாத்திடுறாரு. கதவை சாத்தி எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிடுறாரு. உண்மையை சொல்லி இந்த நகையை கொண்டு போய் நாங்கள் வச்சோன்னா போலீஸை கூப்பிட்றான்ட்டாங்க. ஏன்னா அது கவரிங் நகைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நகை மாறிடுச்சு. அம்மாட்ட கொடுத்து வச்ச நகை எப்படி தங்க நகை கவரிங் நகை ஆச்சுன்னு கேட்கும்பொழுது உங்கள் வீட்டிலேருந்து கொடுத்ததே கவரிங் தான் அப்படின்னு அடித்து விட போகிறாங்க. விஜயா கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் பயம் இல்லாமல் பேசுறதுவாங்களோ அது மாதிரி பேச போகிறாங்க இவங்க தப்பை செஞ்சுட்டு. இப்போ இதில் நடக்க போகிற கூத்துகள், இதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ ஸ்ருதி கடைசியில் போலீஸை கூப்பிடலான்னு சொன்னால் தான் கரெக்டான ஐடியா. இதெல்லாம் இருக்கும் பொழுது ஸ்ட்ராங்காக இந்த மீனாவும் அண்ணாமலையும் உள்ள குறுக்க பூந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சொல்கிறத கேளுங்க, வெளில போனால் நம்ம குடும்பம் வானம் போயிடும், பரவாயில்ல நம்ம என்னென்னு விசாரிச்சுக்கலாங்கிற மாதிரிலாம் வசனத்தெல்லாம் பேசாமல் முத்து சொல்கிறத கேட்டு சரி வாங்க போலீஸே கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு ஸ்ருதி சொன்னதை வச்சு விசாரிக்க விடலாம். போலீஸ் பார்த்து யார் எடுத்தால் என்ன நகைங்கிறத சொல்லட்டும்னு சொல்லும் பொழுது பயம் ஒன்று மனோஜ் ஒத்துக்கணும், இல்லை போலீஸ் நாலு அடியை விட்டு வெளுத்து அதுக்கப்புறமா மனோஜ் ஒத்துக்கணும் இவர் தான் கொண்டு போய் நகையெல்லாம் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிக்கும் ஷாக் ஆகி கடைசியில் கெஞ்சி கேஸெல்லாம் கீழே ட்ராப் பண்ணிட்டுங்கன்னு சொல்கிற அளவுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி விட்டுட்டு திருப்பியும் இது மீனா மேலே தான் பழி. மீனா அந்த பழியை ஏற்றிட்டு குடும்ப கௌரவம் தான் முக்கியம், குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம், நான் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க அப்படின்னா மிக கடினம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்